கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2025ஆம் ஆண்டின் அக்டோபர் மாதத்தில் காலடி வைத்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனத்தின் இடைப்பகுதி. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக இந்த மாதத்திலே கொடுத்திருக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, தண்ணீருக்குள்ள மீன் அழுதால் யாருக்கு தெரியும்? அப்படித்தான் எத்தனையோ பேர் கடந்த மாதங்கள்லாம் கண்ணீரோடு தன்னுடைய படுக்கையை நினைத்திருக்கிறோம். ஜெபத்தின் மூலமாக கர்த்தரோடு போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு விடுவு காலம் வராதா? இந்த மாதத்திலாவது ஒரு நல்ல காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்காதா என்றெல்லாம் கொந்தளித்து நாம் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபத்திற்கு இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். எப்படி எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தையை சொல்லி கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் இந்த வார்த்தையை சொல்லி அவருடைய ஆயுசு நாட்களிலே 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தாரோ அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதை கண்கூடாக எல்லாரும் பார்க்கத்தான் போகிறோம். ஆம், அன்று வனாந்தரத்திலே ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், ஒரு தாயோட கண்ணீரை கண்ட தேவன் அந்த பிள்ளைக்கு, அவளுடைய பிள்ளைக்கு தண்ணீரை கொடுத்ததோடு இல்லாமல் கர்த்தர் அந்த பிள்ளையாண்டானோடு இருந்தது போல இந்த மாதத்தில் நம்மோடு கூட ஆண்டவர் இருப்பார். நாம் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். எப்படி ஒரு தாயின் கண்ணீரை பார்த்து அவள் தேவையை சந்தித்தாரோ அப்படியாக இந்த மாதத்தில் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த வாக்குத்தத்தமான அந்த வார்த்தையை சொல்லி, எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்த அதே வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி நம்ம இந்த மாதத்தை கடத்த போகிறோம்? கடன் பிரச்சனை இருக்கிறதே, வியாதி பிரச்சனை இருக்கிறதே, பல விதமான பயமும் திகிலும் இருதயத்தை ஆட்கொண்டு அதாவது சிக்கலான வாழ்க்கையை உண்டாக்கி கொண்டிருக்கிறதே, இதிலிருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்காதா என்று திகைக்கின்ற சகோதரனை, சகோதரியே, நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையானது இந்த மாதத்தில் ஒரு வசந்த காலமாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. உங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு முடத்தில் வந்திருக்கிற ராஜா, அப்பா நீ நல்லவரும் வல்லவரும், அப்பா மகிமை நீரை பூரணமாக இருக்கிறபடியால் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்த அதே வாக்கு தத்தத்தை இந்த மாதத்தில் எங்களுக்கு அப்பா ஆண்டவரே நீ நினைப்பூட்டி இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவை ஊடுருவி பாய்ந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யட்டும். ஆண்டவரே நீர் அப்பா விண்ணப்பத்தை கேட்கிறவர், ஆண்டவரே ஆண்டவரே கண்ணீரை காண்கிறவர் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய வியாதிகளை குணமாக்குகிற தேவன் அப்பா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தாவே எங்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த மாதத்தில் தருவீர் என்று விசுவாசித்து காலடி வைத்திருக்கிறோம். நீதாமே ஆண்டவரே முதல் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை கர்த்தாவே உமது அன்பின் கரத்தினால் எங்களை தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க, சுமந்து கொள்ளுங்க. எல்லா இக்கட்டுகளையும் தப்பி வைத்து கர்த்தாவே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி, வணக்கம்.